இது நம்ம எப்படி ஜெர்மன்ல எழுதுறது? நீங்கெல்லாம் வந்து ஜெர்மனிக்கு போயிட்டு ஒரு மீன் கடை வைக்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ போர்டில் எழுதி போடணும்ல, என்ன எழுதி போடணும்? இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும்னு போர்டில் எழுதி போட்டால் தானே அவங்க வந்து அந்த போர்டை பார்த்துட்டு மீன் வாங்குவாங்க. ஜெர்மனில் எப்படி எழுதி போடுவீங்க? வெரி குட், ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. குட்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃப்ரெஷ் வச்சுக்கலாம், குட்டு வச்சுக்கலாம். பட் ப்ராப்ளம் அது கிடையாது. நல்லக்கு வந்து குட்டே வச்சுக்கலாம். எப்படி இதை சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவீங்க? இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சரி. நீங்க பார்த்துருக்கீங்களா இந்த சென்டென்ஸ் எங்கேயாச்சும்? ஓகே, குட். சொல்லுங்க. இயர் ஏன் வேர்டு? The moment you see படும், படும்னாலே என்னது? வீடு கட்டப்படும், ரைட்? ஸோ வேர்டு. ஓகே, வேற? குட். மீன்னா ஃபிஷ், மீன்கள்னா ஃபிஷ், ஃபிஷர். Yes. ஏன் கெட் அவுட் கிடையாது? அது வாங்க. நல்ல மீன்கள் இந்த பர்ச்சேஸா பண்றோம், விற்கிறோம். ஓகே, இது கரெக்டா? இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். இது மாத்தணும். ப்ளூரல் நல்ல மீன். ப்ளூரல் வேர்டன். அப்போ வேர்டன். வெரி வெரி குட். வேர்டு வராது, என்ன வரும்? வேர்டன், ரைட்? யாருக்காவது புரியுதா ஏன் வேர்டு பதிலா வேர்டன் மாறுச்சுன்னு? ஒரே ஒரு மீன் விற்கிறீங்கன்னா வேர்டு, நிறைய மீன்கள் விற்கப்படும். இது நீங்க வந்து ஆக்டிவ்ல எழுதலாம். எப்படி எழுதலாம்? நாங்கள் நல்ல மீன்கள் விற்கின்றோம், இல்ல நான் நல்ல மீன்களை விற்கிறேன். அப்படி ஏதாவது போர்டில் எழுத முடியுமா? ஜெர்மனிலயோ சென்னையிலயோ கடை போட்டு நான் விற்கிறேன் நான் விற்கிறேன் நான் எழுதிட்டு இருப்போம். எழுத மாட்டோம்ல. நல்ல மீன்கள் விற்கப்படும், ரைட்? Whatever items are being sold, we typically put it in passive. I don't know about English, but in Tamil we say, right? மீன்கள் விற்கப்படும். ஸோ கரெக்டா இது? ஏதாவது எண்டிங் போடணுமா? Fish. Good fish. Good fish. Fish is a noun. It is a plural. Come on. Itu week. Accusative. Right? See, I'll give you a clue. Typically, all the sentence in any language will always have minimum one subject, minimum one nominative, mandatory. இப்போ இருக்கிறதுல ஒரே ஒரு நவுன் என்னது? ஃபிஷ். அப்பனா யோசிக்காம நாமினேட்டிவ் போட்டுடலாம். 2-3 இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. அப்படியே நீங்க திங்க் பண்ணாலுமே இங்க வந்து ஹீரோ வந்து ஃபிஷ். எது விற்கப்படுகிறது? ஃபிஷ். ஸோ நாமினேட்டிவ். யூ கேன் அட்லீஸ்ட் ரிமெம்பர், ஒரு நாமினேட்டிவ் கண்டிப்பா இருக்கணும். 2-3 நாமினேட்டிவ் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ நாமினேட்டிவே இல்லாம வெறும் அக்குசாட்டிவ் மட்டும் இருக்கவே இருக்காது. அதை வச்சுக்கோங்க. ஸோ ப்ளூரல் நாமினேட்டிவ் இஸ் குட்டன். Guten. பட் ப்ளூரல் நாமே நம்ம பிளைண்டா ஈஎன் போடுவோமே. ப்ளூரல் கெனிட்டிவ் டாட்டிவ்க்கு ப்ளூரல்னாலே நம்ம எப்பயுமே பிளைண்டா ஈஎன் போடுவோம். ஆனா இந்த இடத்துல வித்தவுட் ஆர்டிகல், ரைட்? ஸோ இயர் வேர்டன் குட் ஃபிஷ் verkauft. ஸோ இதை நீங்க ஸ்விட்ச் கூட பண்ணிக்கலாம். இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் பதிலா நல்ல மீன்கள் இங்க விற்கப்படும். ரெண்டுமே தமிழ்லயும் கரெக்ட், ஜெர்மன்லயும் கரெக்ட். ஓகே, இயர் verkauft.
Okay. Typically, there used to be boards in some public places in Germany saying இங்கு ஜெர்மன் மொழி பேசப்படும். அதுக்கப்புறம் ரீசெண்டாக பை லா வந்து அந்த மாதிரி போர்டே போடக்கூடாது அப்படின்னு ஜெர்மனியில் லா பாஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து டிஸ்கிரிமினேஷன் மாதிரி, ஜெர்மன் பேச தெரியாதவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா இமிக்ரேஷன் நிறைய ஆயிடுச்சு, ஸோ எல்லாருக்குமே ஈக்குவல் ஆக்சஸ் இருக்கணும்னு. பட் தேர் யூஸ் டு பி போர்ட்ஸ், வாசல்லே பெருசாக எழுதியிருப்பாங்க, ஜெர்மன் தெரியலன்னா இதுக்குள்ள இந்த அந்த பில்டிங்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு. அப்படி போட மாட்டாங்க. என்ன போட்டிருப்பாங்க? இங்கு ஜெர்மன் பேசப்படும். வராதீங்கன்றத அப்படின்னு சொல்லலாம். இங்கு ஜெர்மன் பேசப்படும். இது எப்படி? இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் சொல்லிட்டீங்க, இங்கு ஜெர்மன் பேசப்படும் எப்படி சொல்லலாம்? வெரி குட். இயர் வேர்ட். Nur Deutsch. ஸ்போக்கன் மறந்துட்டீங்களா? ஸ்பீக் எக்ஸ்பிரஷன். ஸ்போக்கன் வந்து gesprochen. கெஷ் ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்க. gesprochen. கரெக்டா? இங்கு ஜெர்மன் பேசப்படும் அப்படின்னா ஜெர்மன்ல எப்படி எழுதணும்? இயர் வேர்ட் நுவர் டாய்ஷ். இங்கு ஜெர்மன் மட்டும் பேசப்படும். இது வந்து ஒரு ஜெர்மன் சீரீஸ்ல நான் பார்த்தேன், அந்த மாதிரி போர்டு எழுதி போட்டிருந்திருப்பாங்க. நாட் லாங் அகோ, ஐ திங்க் 20-30 years அகோ. அதுக்கப்புறம் 2000க்கு மேல நிறைய இமிகிரேஷன் வரும்போது அந்த மாதிரி போர்டே வைக்கக்கூடாது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு டர்க்கிஷ் பீப்புளுக்கு எதிராக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாஸ் நம்பர்ஸ் ஆஃப் டர்க்கிஷ் பீப்புள் கூப்பிட்டு வந்தாங்க, ஜெர்மனி வந்து பில்டு பண்ணணும், நிறைய லேபர்ஸ் தேவைப்படுறாங்கன்னு. ஸோ லேபர் கிளாஸை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக வந்து ஜெர்மன் பேசுகிறவங்க மட்டும்தான் அலவுடுன்னு மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் history. So we have to use passive. Very 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 important. You have to be very comfortable with the passive. இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். Here with Nur Tamil gesprochen. Here with Nur Tamil gesprochen. இங்கு தமிழ் மட்டும் பேசப்படும் அப்படின்னு நம்ம என்னைக்குமே எங்கேயுமே ஒரு போர்டு போட்டதே இல்லை. ஸோ மேபி யூ கேன் கோ த்ரூ டே டு டே லைஃப், நம்ம என்னெல்லாம் வந்து பேசிவ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. வடிவேல் காமெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருக்கீங்களா? இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். இப்போ மற்ற இடத்துல எல்லாம் கெட்ட மீன் விற்கிறாங்களா? So if you just want to say மீன்கள் விற்கப்படும், then you have to remove fish word here verkauft. அப்புறம் என்ன ரிமூவ் பண்ணுவோம்? இங்க விற்காம இங்கிலாந்துல விற்கிற அப்படின்னு சொல்லிட்டு he removes now. Then it becomes மீன்கள் விற்கப்படும். மீன்கள் விற்காம மான்கள் விற்கப்படும். Right? If you just want to say விற்கப்படும், in German you have to say burden. I think plural இல்லாதனால you have to say word gekauft. Right? Ultimate. இந்த போர்டையா வைக்க போறேன், அதையும் எடுத்துருவோம். Okay, very 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 nice real life application, right? If you have seen that movie or the comedy.